விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் 6க்குரியவர் 3இல் உள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா சகோதர வழியில் நீங்கள் மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிவினை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரைக்கும் அந்யுன்யமாக போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதுதான் விருச்சிக ராசிக்கு நல்லது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் பூர்வீக சொத்து இருக்கும், பூர்வீகமான இடம் இருக்கும், அங்கேயே திரும்ப போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம இடமாற்றம் உண்டு, டிரான்ஸ்ஃபர் உண்டு, இடமாற்றம் உண்டு, பூர்வீக சொத்து வாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் 40 வருஷமா 50 வருஷமா இதே வீட்டில் இருந்துட்டேன், வாடகை இருந்துட்டேன் அப்படின்னு நினச்சவங்களாம் அங்கேயே சொத்து வாங்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இல்லை பூர்வீக சொத்துலேயே கூடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே போல் இவர்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு பதவி, பணி உயர்வு, சம்பள உயர்வு, உத்தியோகம் கிடைக்கல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்குலாம் இப்போ வந்து டானிக் மாதிரி வேலை கிடைச்சிருங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் ஏதாச்சும் வேலை கிடைச்சி சம்பாத்தியமும் கூடிவிடும். 7ஆம் அதிபதி 3இல் இருப்பது கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது தாங்க ஒரே வழி. என்ன காரணம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்கள மனைவியும் வேலை செய்வாங்க, இவரும் வேலை செய்வார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பல காரணமாக அதனுடைய தாக்கத்தை இங்கே காட்டுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா கருத்து வேறுபாடு பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக ஆகும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பெண் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. புரியுதுங்களா? நம்பிக்கைன்றது அடுத்தது. நம்பிக்கையாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கவனத்தை பிள்ளைகள் வழியில் செலுத்துறது நல்லது. கூட நட்பு கேடு தரும். நண்பர்கள் சகவாசம் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகாதுங்க. புரியுதுங்க? அது புதிய நட்புகளில் கவனத்தை செலுத்துங்க. கருத்துக்களில் வந்து ஃபேஸ்புக் ஊடகங்கள்லாம் கருத்துக்களை வெளியிடும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. முன்பின் தெரியாத, அறிமுகம் இல்லாத நண்பர்களில் மிக மிக கவனம் தேவை. பணம் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இந்த சீட்டு கட்டுறேன், அந்த சீட்டு கட்டுறேன். எனக்கு அவர் நண்பர் ஒருத்தர் ஒன்றும் கிடையாது, ஒரு வருஷத்தில் வந்து கொடுத்துன வந்திருப்பார், அவங்க சீட்டு போடுவாங்க, இவங்கெல்லாம் ஏமாந்துருவாங்க, அவர் ஒரு நைட்டோட நைட்டு தூக்கின்னு ஓட்டுருவார். அந்த மாதிரியான ஏமாறத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரைக்கும் அவர்களை பற்றியான முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பண விஷயத்தில் இறங்கினா தப்பிச்சுக்கலாமே ஒழிய ஒன்றும் பயப்பட வேண்டாம். தப்பிக்கிறது நல்லது இல்லையா? பண விஷயத்தில் அதே போல் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடும்போது நீங்கள் பார்த்துங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் கையெழுத்து போடணும்னு இவர் ஜாமீன் போட்டுருவார், அவர் கட்ட மாட்டார், கடைசியில் இவர் சம்பளத்தில் இருந்து பிரச்சனை வரும், நோட்டீஸ் வரும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த விருச்சிக ராசிக்காரங்க அதிக அளவில் வர்றதுங்கன்னு பாக்கியங்களில் பிரச்சனை வருதுன்னு வராங்க. அதில் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.